Hello friends, welcome to Nikhil's Biology. இன்னைக்கு நம்ம large intestine and anus இந்த பார்ட் பற்றி படிக்கிறோம். இது நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டோட லாஸ்ட் பார்ட் இது தான். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்துட்டு ஃபீசிஸ் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, எஜெஷன் என்ற ப்ராசஸ் பற்றி படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிஐடி அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் சில பார்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்கான சில ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லாத சில சப்ஸ்டன்சஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்சார்ப் ஆகும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்றதை ஒரு காலம் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜிஐடி. ஸோ இந்த ஜிஐடியில் மவுத்தில் என்ன அப்சார்வ் ஆகுது, கூடவே ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து எக்ஸ்க்ரீஷன் தானே இருக்குது, அதில் என்ன அப்சார்ப்ஷன் ஆக போகுதுன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்துட்டு அங்கே தான் அப்சார்ப் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ அப்சார்ப்ஷன்னா என்ன? ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது தான் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் வந்துட்டு மவுத்தில் என்ன அப்சார்ப் ஆகுதுன்னு பார்த்தா ட்ரக்ஸ். ஸோ ட்ரக்ஸ்னா ஆல்கோஹால் அது மட்டுமே இல்லை, மெடிசன்ஸை கூட நம்ம ட்ரக்ஸ் தான் சொல்கிறது மெடிக்கல் சயின்ஸில். ஸோ மெடிசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு டங்கோட லோவர் பார்ட் இருக்கு இல்லையா, லோவர் பார்ட் ஆஃப் டங். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய அப்சார்ப்ஷன் நடக்கும். நீங்களே பாருங்கள், நிறைய வாட்டி சுகர் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அது டங் கீழே போச்சுன்னா சீக்கிரமாக அப்சார்ப் ஆகிடும். ஸோ மெயினாக மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்துட்டு மவுத்லேயே அப்சார்ப் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா இட் அப்சார்ப்ஸ் ஆல்கோஹால், இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சுகர். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கப்பில் நீங்கள் ஆல்கோஹால் ஊற்றுறீங்க. ஸோ இந்த ஆல்கோஹால் மேலே வாட்டர் ஊற்றுறீங்க. ஸோ இதுக்கு மேலே சுகர் கிறிஸ்டல்ஸ், ஐஸ் கிறிஸ்டல்ஸ்க்கு பதிலாக சுகர் கிறிஸ்டல்ஸ் போட்ட மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட ட்ரிக் வந்துட்டு பெக். ஸோ பெக் குடிக்கிறாங்க இல்லையா, ஸோ ஆல்கோஹால், வாட்டர் அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் சுகர். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டொமக்கில் என்னென்ன அப்சர்வ் ஆகுதுன்றதை நீட்டில் கொஷின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக இந்த ட்ரிக் வச்சு சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன், த சைட் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் டைஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ் ஆப்வியஸ்லி ப்ரோட்டீன்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாமே இங்கே அப்சார்ப் ஆகிடும். ஸோ லிப்பிட்ஸ் வந்துட்டு லாக்டியல் அண்ட் ஒரு லிம்ஃப் வெசலில் அப்சார்ப் ஆகிடும். மிச்சம் எல்லாமே பிளட் வெசலில் அப்சார்ப் ஆகிடும். ஸோ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அமைனோ ஆசிட் நிறைய அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கும். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன அப்சார்ப் ஆகுதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் வந்துட்டு நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் தேவைப்படும். பிகாஸ் மெட்டபாலிசம் நடக்கிற இடத்துல வாட்டர் இல்லைன்னா மெட்டபாலிசம் நடக்காது. ஸோ இந்த மெட்டபாலிசம், டைஜஷன்ன்றதே ஒரு பெரிய மெட்டபாலிசம். ஸோ அதில் நிறைய பிரேக் டவுன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அமைனோ ஆசிட் கன்வெர்ட் பண்ணுறது ஒரு கேட்டபாலிக் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மெட்டபாலிசமில் நிறைய வாட்டர் தேவைப்படும். அந்த வாட்டர் அதுக்கப்புறமா லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் வாட்டர் கூடவே நிறைய ட்ரக்ஸ் கூட அப்சர்வ் ஆகும், கூடவே மினரல்ஸ் நம்ம பாடியில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்சர்வ் ஆகிறது. இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் அப்சர்வ் ஆகுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி படிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லார்ஜ் இன்டெஸ்டைனில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அசெண்டிங் கோலான், ட்ரான்ஸ்வர்ஸ் கோலான் அண்ட் டிசெண்டிங் ஆர் சிக்மாய்ட் கோலான். ஸோ இதுதான் நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன். இதோட பேர் வந்து பார்த்துடலாம். இது அசெண்டிங் கோலான், இது ட்ரான்ஸ்வர்ஸ், இது டிசெண்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லேயர்ஸில் கூட காப்லெட் செல்ஸ் இருக்கும் மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு.
ஸோ பாக்டீரியா எல்லாமே இங்கே ட்ராப் ஆகிடும். மெயினாக அசெண்டிங் கோலோனில் தான் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நடக்கிறது, அப்சார்ப்ஷன் ஆஃப் H2. ஸோ இங்கே வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் H2 நடக்குது. கூடவே இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, சீக்கம் என்ற ஒரு சாக் பற்றி படிச்சிருந்தோம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்துட்டு சீக்கம் என்ற ஒரு பிளைண்ட் சாக், அதாவது வெறும் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்கிற சீக்கமில் என்டர் ஆகும். ஸோ சீக்கம் இது ஒரு பிளைண்ட் சாக். ஆக்சுவலாக இது வந்துட்டு மெனி பாக்டீரியாஸ்க்கு ஒரு வீடு மாதிரி. ஸோ இங்கே வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ ஹோம் ஆஃப் மெனி பாக்டீரியாஸ். ஸோ அந்த பாக்டீரியாஸ் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால சிம்பயோட்டிக் பாக்டீரியான்னு சொல்வது. ஓகே, கூடவே இங்கே ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது பேர் தான் வெர்மிஃபார்ம் appendix. இது ஒரு vestigial organ only in the site of digestion, but it is a functional unit in immune system. Immune systemல நீங்க vestigial organ ஆன vermiform appendix பற்றி படிப்பீங்க, பட் அதில் வந்து ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அது நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே ஒரு ஸ்பின்ஸ்டர் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பேண்ட் மாதிரி ஒரு மசில்ஸ் இருக்கும். அது வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் ஃபுட், அமௌண்ட் ஆஃப் ஃபீசிஸ் எவ்வளோ சீக்கமில் என்டர் ஆகுதுன்றது கூட அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த ஸ்பின்ஸ்டர் பேர் ஈலியோ. ஸோ ஈலியம் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 பார்ட்ஸ் இருக்குது. டிஜே எக்ஸிட்னு சொல்லியிருந்தேன், டியோடனம், ஜெஜ்னம், ஐலியம். ஸோ டியோடனம், ஜெஜ்னம் ஆகிட்டு பிறகு இங்கே ஐலியம், த லாஸ்ட் பார்ட். இங்கே வந்து நிறைய அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் பார்ட்லேருந்து வர அந்த ஃபீசிஸ், அப்சார்ப் ஆகிட்டு வர வேஸ்ட் ப்ராடக்ட்டை தான் நம்ம ஃபீசிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ FAECOS, ஃபீசிஸ். ஸோ இந்த ஃபீசிஸ் என்டர் ஆகிற இந்த ஸ்பின்ஸ்டர் பேர் ஈலியோ. ஈலியம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சீக்கம். ஸோ ஈலியோ சீக்கல், சீக்கல் ஸ்பின்ஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஈலியோசிக்கல் ஸ்பின்ஸ்டர் முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சில மசில்ஸ் பற்றி, இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்க மசில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பவுச் மாதிரி இருக்கும், ஃபீசிஸை கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இந்த பவுச் பேர் ஹாஸ்ட்ரே பவுச்சஸ், ஹாஸ்ட்ரே பவுச்சஸ்ன்னு சொல்லுவோம் இதை. இது வந்து அந்த ஃபீசிஸ்க்கு ஷேப் தர மாதிரி இருக்கும். இது கரெக்டாக அந்த ட்ராக்டில் வெளியே ஏறதுக்காக. ஸோ இந்த மசில்ஸ் வந்து ஆக்சுவலாக லார்ஜ் இன்டெஸ்டைனோட மசில்ஸ் வந்து பார்ஷியலாக கான்ட்ராக்டட் ஸ்டேட்லேயே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட் கூடவே கான்ட்ராக்டட் ஸ்டேட், இந்த மாதிரி 2 ஸ்டேட்ஸில் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு பார்ஷியலி கான்ட்ராக்டட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ தான் ஃபீசிஸ் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்க்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மசில் பேர் டீனே கொலாய். ஸோ இது வந்து பேண்ட் ஆஃப் பார்ஷியலி கான்ட்ராக்டட் மசில்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஸ்மூத் மசில்ஸ், உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்மூத் மசில் ஸ்கெலிட்டல் மசிலோட டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பின்ஸ்டர் வந்துட்டு வெறும் 1 way டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு விட்டமின் பி அண்ட் விட்டமின் கே வந்து அப்சார்ப் ஆகிடும். ஸோ விட்டமின் பி அண்ட் விட்டமின் கே அப்சார்ப்ட், இங்கே வந்து அப்சார்ப் ஆகிடும். ஸோ இந்த டிசெண்டிங் கோலான், ஓகே டிசெண்டிங் கோலான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால இதை எஸ் ஷேப்ட் ஆர் சிக்மாய்ட் கோலான் என்ற பேர் கூட இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரெக்டம். இங்கே லாஸ்ட் பார்ட் இருக்கிறீங்களா, இதுதான் ஏனஸ். ஸோ இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ. இதோட நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபுல் டைஜஷன் பற்றி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேர்ம் பற்றி படிக்கலாம், கோப்ரோஃபேஜி. கோப்ரோஃபேஜின்னு சொல்லுவோம் இதை. இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் அனிமல்ஸ். இதில் என்ன ஸ்பெசிஃபிக்கானா, அந்த அனிமல்ஸோட ஃபீசிஸை திரும்பி எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டு பிறகு மறுபடியும் கன்சியூம் பண்ணும். ஸோ தே கன்சியூம் தேர் ஓன் ஃபீசிஸ். எக்ஸாம்பிள் வந்துட்டு ரேபிட். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கோப்ரோஃபேஜின்ற ஒரு டேர்ம். எதுக்குன்னு, ரேபிட் வந்துட்டு கிராஸ் சாப்பிட்ருக்கோம். கிராஸ் அதாவது அதில் செலுலோஸ் என்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். செலுலோஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அனிமல்ஸால் பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தேவையான சில பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம பாடியில் இருக்காது.
மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிரேக் டவுன் தான் நம்ம செல்லுலோஸை பிரேக் டவுன் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். ஸோ ரேபிட்டால் அந்த அளவுக்கு பிரேக் டவுன் பண்ண முடியாது, பிகாஸ் இட் ஆல்சோ பிலாங்ஸ் டு மேமல்ஸ் கிங்டம் தட் கம்ஸ் இன் அனிமேலியா. கிளாஸ் எல்லாம் படிக்கலாம். ஓகே, ஸோ ரேபிட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் டைம் வந்துட்டு ஃபீஸீஸில் திரும்பி நிறைய நியூட்ரிஷன் இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதோட ஃபீஸீஸை மறுபடியும் அதே சாப்பிட்றோம். ஸோ அதுலேருந்து செகண்ட் டைம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடும் நியூட்ரிஷன் வந்துட்டு, அதாவது செல்லுலோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஏனஸ் பற்றி படிக்கலாம். ஸோ ஏனஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஏனஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்ஸ்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பின்ஸ்டர் வந்துட்டு ஸ்மூத் மசில்ஸில் இருக்கும். செகண்ட் வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசில். ஸோ இது ஏனஸ். இதுக்கு மேலே தான் ரெக்டம் இருக்கும் இல்லைங்களா, இங்கே வந்து ஃபுட் ஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது ஃபீஸீஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது எப்போ ஓப்பன் ஆகும்னா ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ்னு சில ரிசெப்டார்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ இந்த ரிசெப்டார்ஸ் ஆக்டிவ் ஆன உடனே பிரெயின் சிக்னல் பண்ணும் இதை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கான்ட்ராக்ட் பண்ண உடனே இந்த ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகும். பட் இந்த ஸ்கெலிட்டல் மசில் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறதால நம்ம நினைக்கிறப்ப மட்டும்தான் டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். பட் ஆனாலும் நம்மளால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது கூட ரொம்ப டைம் ஆகிட்டு போயிருக்கு, ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இது வந்து ஸ்கெலிட்டல் மசிலில் இருக்கிற ஒரு ஸ்பின்ஸ்டர். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம எஜெஷன்னு சொல்லுவோம். எஜெஷன் ப்ராசஸ், இந்த ஃபீஸீஸ் எக்ஸ்க்ரீட் ஆகுது இல்லையா இங்கேருந்து இங்கே, அந்த எஜெஷன் ப்ராசஸ் எக்ஸ்க்ரீட் ஆகிறத நம்ம எஜெஷன்னு சொல்லுவோம். பட் எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு போயிருக்கு பூப். ஸோ இந்த பூப் வெளியே வந்துட்டு போயிருக்கு, அதாவது இந்த ஃபீஸீஸ் வந்துட்டு போயிருக்கு. இது டிஃபிகேஷன், அதாவது ஃபீஸீஸ் இருக்கு இல்லையா, டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ ஸ்டோர் ஆயிருந்து எஜெக்ட், அதாவது நம்ம அதை வெளியே எடுக்கிறத எஜெஷன்னு சொல்லுவோம். ஸோ ஃபீஸீஸ் வெளியே வர்றத எஜெஷன் அன்னுவோம். ஸோ வெளியே வந்தாயிட்டு போயிருக்கு அது டிஃபிகேஷன் என்ற ப்ராசஸ். ஸோ இந்த 2 ப்ராசஸ்க்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், எது எஜெஷன் அண்ட் எது டிஃபிகேஷன் என்னது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் டோட்டலாக 3 ஸ்டெப்ஸில் முடியுது. ஸோ 3 ஸ்டெப்ஸ்னால் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, பட் சிம்பிளாக சொல்லணும்னா 3 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிமிலேஷன். ஸோ அசிமிலேஷன்னா கலெக்ட் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணி வைக்கிறது. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் ஆகிட்டு போயிருக்கு. லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எஜெஷன். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நம்மளோட இது டோட்டலாக சேர்ந்தால் தான் டைஜஷன். ஸோ A²E இதுதான் ட்ரிக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் வச்சு நீங்கள் ஈஸியாக A²Eன்னு சொன்னால் நம்மளோட டைஜஷனில் 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா A²E, அசிமிலேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எஜெஷன். ஸோ இதோட நம்மளோட கம்ப்ளீட் GIT ட்ராக்ட், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டோட கம்ப்ளீட் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடான டிஸார்டர்ஸ் பார்க்கலாம். கூடவே விட்டமின் டெஃபிஷியன்சி, அப்புறமா ப்ரோட்டீன் மால் நியூட்ரிஷனில் வர டெஃபிஷியன்சிஸை பார்த்துட்டு இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம ரெஸ்பிரேஷன், ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இந்த சாப்டரை படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நீட்க்கு தமிழில் பயாலஜி ஏன் கூட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்